அன்பார்ந்தவர்களே, பொதுவாக இந்த நூல் வெளியீட்டு விழாக்கள் அந்த நூலை எழுதிய ஆசிரியரை அல்லது அந்த படைப்பை வாழ்த்தக்கூடிய அல்லது அந்த நூலினுடைய சிறப்புகளை எடுத்து இயம்பக்கூடிய நோக்கத்திலே இருப்பது மரபு. குறிப்பாக ஈரோடு ஈன்ற பேரறிவாளன் என்ற இந்த நூலை நான் இன்றைக்கு இந்த மேடையிலே வெளியிட்டிருக்கிறேன். இந்த நூலை எழுதிய ஈரோடு அறிவுக்கண்பன் அவர்கள் எழுதிய இந்த படைப்பில் 35 கட்டுரைகளை அவர் எழுதியிருக்கிறார். முன்னுரை முடிவுரை நீங்களாக 35 கட்டுரைகளை அவர் எழுதியிருக்கிறார். இந்த ஈரோடு ஈன்ற பேரறிவாளன் என்ற இந்த நூலினுடைய சிறப்புகள், இந்த நூல் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு, இவற்றையெல்லாம் அலசி ஆராய்வதற்கு முன்பாக என்னுடைய உரையை குறிப்பாக இந்த புத்தக வெளியீட்டு விழாக்களினுடைய மரபு என்று ஒன்று இருக்கிறது. இந்த நூலே கிட்டத்தட்ட ஒரு அதிர்ச்சி மதிப்பீட்டின் கோணத்தில் தான் ஈரோடு அறிவுக்கண்பன் எழுதியிருக்கிறார். இந்த நூலில் இருக்கக்கூடிய அந்த 35 கட்டுரைகளிலும் கிட்டத்தட்ட 33 தலைப்புகளிலே பேரறிவாளன் என்ற சொல் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்க பெரியாரை இன்றைக்கு பேரறிவாளன் என்று சொல்ல வேண்டியதற்கான தேவை ஏன் இருக்கிறது என்ற கேள்விக்கு இந்த நூல் மிக நுட்பமாக பதில் சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, தமிழ் சமூகத்திலே குறிப்பாக அறிவுத்தளத்திலே தங்களை அறிவுஜீவிகளாக கருதி கொண்டிருக்கக்கூடிய பெரும்பான்மையானோர் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடும்போது பெரியாரை ஆய்வு புலத்திலே அறிவுத்தளத்திலே தர்க்கபூர்வமாக சிக்கல்களுக்கு தீர்வு காண்பவர் என்று பதிவு செய்வார்கள். ஆனால் அவர்களே பெரியார் குறித்த பார்வை என்னவாக இருக்கிறது என்று கேட்கும்போது பெரியார் அறிவுத்தளத்திலே தர்க்கங்களை எதன் அடிப்படையில் முன்வைக்கிறார் என்பதை ஒரு விமர்சன பார்வையாகத்தான் இவர்கள் எல்லோரும் முன்வைக்கிறார்கள். அப்படி இருக்க இந்த விமர்சன பார்வையை உடைத்தெறிந்து இந்த அறிவு, அதுவும் பேர் அறிவு என்று பேரறிவாளன் என்று பெரியாரை குறிப்பிடுவதற்கான தேவையை ஏன் ஈரோடு அறிவுக்கண்பன் முன்வைக்கிறார்? அவர் தன்னுடைய முதல் கட்டுரையினுடைய முதல் குறளில் அவர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார்? ஊருணி, அதாவது ஒரு குளம் இருக்கிறது, அந்த ஊருணியில் இருந்து அருந்தக்கூடிய நீர் எதற்கு ஒப்பானது என்று சொன்னால் பேரறிவு படைத்த ஒருவனுடைய பேரறிவாளன் திரு என்று வள்ளுவன் சொன்னானே, அந்த பேரறிவாளன் திரு என்பது எதற்கு ஒப்பானது என்றால் ஊருணியில் இருந்து அங்கு இருக்கக்கூடிய மக்கள் நீரை அள்ளி அள்ளி பருகுவது போல பேரறிவாளனாக இருக்கக்கூடிய பெரியாரிடம் இருக்கக்கூடிய செல்வம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எளியவர்களுக்கும் பயன்பட்டது என்று சொன்னார். இந்த ஒரு வரியை பேரறிவாளன் என்ற சொல்லுக்கான அவர் கொடுத்த முதல் அறிமுகத்தை வாசித்த போது எனக்குள் ஒரு ஐயம் எழுந்தது. பெரியாரை பேரறிவாளன் என்று அவர் முன்வைக்கிறார், ஆனால் அறிவுத்தளத்திலே பேரறிவாளன் என்ற சொல்லை முன்வைக்கும் போது பெரியாரினுடைய செல்வத்தை பொதுமக்கள் எல்லோரும் அவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தி கொண்டார்கள். எனவே பெரியார் பேரறிவாளன் என்று அவர் முன்வைக்கக்கூடிய அந்த தர்க்கம், அது தர்க்க ரீதியில் பார்க்கும்போது ஏதோ ஒரு சிக்கல் அதில் எனக்கு இருந்ததாகப்பட்டது. இந்த நூலினுடைய முதலில் இருக்கக்கூடிய அந்த பதிப்புரையில் தோழர் பாலாசா வல்லவன் அவர்கள் இப்படி எழுதுகிறார்: பெரியாரை குறித்து நிறைய நூல்கள், கணக்கிலடங்காத நூல்கள் எழுதப்பட்டு விட்டன. ஆனால் இந்த அத்தனை நூல்களிலும் இருந்தும் இந்த நூல் மாறுபட்டு இருக்கிறது. ஏன் மாறுபட்டது என்றால் அதற்கு 2 வரியில் அவர் சொல்லுகிறார்: இதுவரை வந்த நூல்களில் இருந்து இந்த நூல் முழுக்க முழுக்க தமிழ் நடையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தனித்தமிழ் நடையிலே எழுதுதல் என்பது பெரியாரினுடைய பார்வையிலே, பெரியாரினுடைய மொழி குறித்த பார்வையிலே தனித்தமிழ் நடை என்பது தேவையா தேவையில்லையா என்ற விவாதம் வேறு தளத்தில் இருக்கக்கூடியது. அதே சமயத்திலே அடுத்த வரி சொல்லுகிறார்: மிகச்சிறந்த தமிழ் நடை மிகச்சிறந்த வாக்கிய அமைப்புகளை கொண்டிருக்கிறது என்றார். அன்பார்ந்தவர்களே, மிக வெளிப்படையாக இந்த நூலினுடைய குறைகளை முதலில் சொல்லிவிட்டு அதன் பிறகு நிறைகளுக்குள் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இந்த நூலை முதல் அட்டையிலிருந்து இறுதி அட்டை பக்கம் வரை நான் வாசித்து விட்டேன். இந்த நூல் மிகச்சிறந்த தமிழ் நடையில் இருக்கிறது என்று சொன்னார், நான் மறுக்கவில்லை. தனித்தமிழ் நடை என்பது இன்றைய காலத்திற்கு ஒப்பானதா ஒப்பாததா என்பதை என்ற விவாதங்கள் எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் ஒரு நூலினுடைய உள்ளடக்கத்தில் இருக்கக்கூடிய தலைப்புகளில் கூட எழுத்துப்பிழையும் ஒற்றுப்பிழையும் மிகுந்து காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 113 ஒற்றுப்பிழைகள் இந்த நூலிலே இருக்கிறது. மிகச்சிறந்த தமிழ் நடை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மிகச்சிறந்த தமிழ் நடையில் எழுதப்பட்ட ஒரு நூல் 113 ஒற்றுப்பிழைகளையும் 65 சொற்பிழைகளையும் கொண்டு எழுதப்பட்டிருக்குமே. ஆனால் அதை மாற்று சிந்தனைகளை சார்ந்தவர்கள் எள்ளி நகையாடுவதற்கான வாய்ப்பை நாமே அமைத்து கொடுத்தது போல் ஆகிறது. ஆக மிகச்சிறந்த தமிழ் நடை என்று நாம் இந்த உலகிற்கு பறைசாற்றும் போது கூடுதல் கவனத்துடன் நம்முடைய ஒவ்வொரு எழுத்துக்களையும் நாம் வாசிக்க வேண்டியது அவசியம்.
உதாரணத்திற்கு உள்ளடக்கத்தில் இருக்கக்கூடிய 2 தலைப்புகள் பிழையாக இருக்கிறது. பகுத்தறிவு சரி, கபகுத்தறிவு என்று உள்ளடக்கத்தின் தலைப்பில் போட்டிருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் நாம் இதை வைத்து இந்த நூலினுடைய தரத்தை நாம் மதிப்பிடலாமா என்ற ஐயப்பாடு நமக்குள் எழலாம். நான் இந்த சொற்பிழைகளை, ஒற்றுப்பிழைகளை புறந்தள்ளிவிட்டு இந்த நூலை ஏன் நாம் உள்வாங்க வேண்டும் என்றால், இந்த நூல் பெரியார் என்ற ஒப்புணை இல்லாத ஒரு தலைவரை குறித்து பேசுகிறது. அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் 35 கட்டுரைகளிலே உள்ளடக்குவதற்கு ஈரோடு அறிவுக்கண்பன் முயன்றிருப்பதால் இந்த நூலை நாம் அவசியம் வாசிக்க வேண்டும். சரி, இந்த நூல் எதை அடிப்படையாக வைத்து பேசுகிறது? இந்த நூல் சான்றாதாரங்களின் அடிப்படையில் எழுப்பப்பட்டதா? கிட்டத்தட்ட 14 இடங்களிலே இந்த நூல்களுக்கான சான்றாதாரமாக குடியரசு இதழையும் 35 கட்டுரைகளுக்குள் அவர் சுருக்கி இருக்கிறார். பெரியாரினுடைய அரசியல் குறித்த பார்வை, சமத்துவம் குறித்த பார்வை, சாதி ஒழிப்பு குறித்த பார்வை, இது எல்லாவற்றையும் அறிவு தளத்தில் இருந்து பெரியார் எப்படி அணுகினார் என்பதைத்தான் ஈரோடு அறிவுக்கண்பன் தொட்டுக்காட்ட முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் இதில் குறிப்பாக நான் தொட்டுக்காட்ட வேண்டிய 2 பக்கங்கள் இருக்கிறது. பக்கம் 190, பக்கம் 191. அதனுடைய தலைப்பு என்னவென்றால், அரசியல் இயக்கங்களை இகழ்ந்த பெரியார் என்று அவர் பேசுகிறார். அரசியல் இயக்கங்களை பெரியார் எதற்காக இகழ்ந்தார் என்பதை முதலிலே அந்த அடிப்படையை, இந்த நூல் முதற்பதிப்பு வெளிவந்தது 2011. அதன் பிறகு இப்போது 2024 2வது பதிப்பாக வெளிவருகிறது. அப்படி இருக்க பெரியார் அவர் வாழ்ந்த காலத்திலே அரசியல் இயக்கங்களை எதிர்த்தார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அவரே சொல்லுகிறார், இன்றைக்கு சாதி தமிழகத்திலே அழிந்து ஒழிக்கப்பட்டு விட்டதா? சமயங்கள் அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டதா? கடவுள் அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டாரா? இவை எல்லாவற்றையும் திராவிட இயக்கங்கள் இந்த ஆதிக்க சக்திகளுடன் கைகோர்த்து கொண்டு இந்த தமிழ்நாட்டை அழித்து கொண்டிருக்கின்றன என்று ஈரோடு அறிவுக்கண்பன் 190, 191 பேசுகிறார். இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. நீங்கள் திராவிட இயக்கத்தை நீங்கள் விமர்சிக்கும் போது அந்த விமர்சன பார்வையில் யாருக்கும் மாற்று கருத்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் உங்களுடைய அந்த விமர்சன பார்வையை நீங்கள் சான்றாதாரங்களின் அடிப்படையில் முன்வைக்க வேண்டும். பக்கம் 190 அவர் 191 மிக தெளிவாக அடைப்பு குறிக்குள் போடுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய சமுதாய ஏற்றத்தாழ்வுக்கு என்ன பங்கை செய்தார்கள் என்று கேள்வியை எழுப்புகிறார். ஆனால் எனக்கு வியப்பு என்னவென்றால், இந்த கேள்விகளுக்கான பதிலையும் ஈரோடு அறிவுக்கண்பனே கொடுத்திருக்கிறார். முதலிலே ஒரு இடத்தில் விமர்சனமாக கேள்வியை முன்வைக்கிறார். அதே ஈரோடு அறிவுக்கண்பன் அவருடைய கடைசி அத்தியாயத்திற்கு முந்தைய அத்தியாயத்திலே அவர் எழுதுகிறார், பெரியாரின் கனவு நனவாகிறது என்ற தலைப்பிலே எழுதுகிறார். பெரியாரினுடைய பெண்ணிய சிந்தனைகளாகட்டும், சமத்துவ சிந்தனைகளாகட்டும், சாதி ஒழிப்பாகட்டும், இவையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாயிலாக எப்படியெல்லாம் நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு நெடிய ஒரு பட்டியலையே அவர் போட்டி கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த முரண்பாடுகள் எழுவதற்கான காரணம் என்ன? இங்குதான் நாம் மிக நுட்பமாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. இன்றைய தமிழ்நாட்டினுடைய அரசியலை நாம் உள்வாங்கும் போது இந்த நூலை எந்த பார்வையில் இருந்து நாம் அணுக வேண்டும்? தமிழ்நாட்டின் அரசியலை 2 பகுப்புகளாக நம்மால் பிரித்து பார்க்க முடியும். ஒன்று விலக்கல்வாத அரசியல், மற்றொன்று உள்வாங்கும் அரசியல். இன்றைக்கு ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் என்று எல்லாவற்றையும் ஒருமைப்படுத்தக்கூடிய விலக்கல்வாத அரசியலை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கும் போது பெரியாரை இன்றைக்கு நாம் எந்த பார்வையில் சுவீகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், பெரியாரை உள்வாங்கும் அரசியலை நமக்கு முன்வைத்த ஆசானாக நாம் உள்வாங்க வேண்டும். ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். 2011 2024 இன்றைக்கு இருக்கிறது. இடையிலே 10 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் கிடையாது. ஆனால் இந்த 3 ஆண்டு காலத்திலே கலைஞர் முதல்வராக இருந்த போதும் சரி, பெரியார் கண்ட அந்த கனவுகளை எல்லாம் எப்படி நனவாக்கி இருக்கிறார் என்பதையும் அதே ஈரோடு அறிவுக்கண்பன் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் இந்த நூலிலே 3 அத்தியாயங்களிலே பதிவு செய்கிறார். ஆக இந்த நூலை வாசிக்கும் போது ஒரு வாசகனுக்கு அந்த மைய சரடை விட்டு இந்த நூல் எந்தெந்த செய்திகளை எல்லாம் தொட்டு செல்கிறது என்ற ஐயப்பாடு எழும். அந்த ஐயப்பாடு எழுதுவது இயல்புதான். ஆனால் அதை தற்கால அரசியலோடு நாம் புகுத்தி பார்க்கும் போது இந்த நூல் எதை சொல்ல வருகிறதோ அதை அழுத்தம் திருத்தமாக நம்மால் உள்வாங்கிக் கொள்ள முடியும். உதாரணத்திற்கு பெரியாரினுடைய இனி வரும் உலகம் என்ற நூலை அவர் மேற்கோள் காட்டுகிறார். இந்த இனி வரும் உலகம் என்ற நூலிலே இந்த நூல் எங்கு பெரியாரால் பேசப்பட்டது என்றால், பெரியார் ஒரு திருமண நிகழ்விலே பேசக்கூடிய ஒரு உரை. அந்த உரையை பேரறிஞர் அண்ணா தன் கைப்பட எழுதி அது நூலாக வெளியிடப்படுகிறது. இந்த நூலை காட்டும் போது இந்த நூலினுடைய மேற்கோளாக அவர் முன்வைப்பது என்னவென்றால்,
இன்னும் சில ஆண்டுகள் கழித்து கம்பி இல்லாத தந்தி சாதனங்கள் எல்லோருடைய சட்டை பைக்குள்ளும் இருக்கும் என்று பெரியார் 1960களிலே பதிவு செய்கிறார். ஒரு ஆணும் பெண்ணும் இணையாமலேயே ஒரு குழாயின் மூலமாக குழந்தை உருவாக முடியும் என்று பெரியார் பேசுகிறார். அதே சமயத்திலே கடவுளினுடைய இடம் என்னவாக இருக்கும்? கடவுள் என்பது மக்கள் எல்லோரும் சமத்துவ சமுதாயத்தை நோக்கி நீங்கள் நகரும் போது அங்கு இருக்கக்கூடிய கடவுளுக்கான தேவை என்பது இல்லாமல் போகிறது. எனவே கடவுள் என்ற கருத்தாக்கம் காலப்போக்கிலே கரைந்து போகும் என்று பேசுகிறார். இவை அனைத்துமே இன்றைய காலகட்டத்திலே நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அமைத்து கொடுத்தது நம்முடைய திராவிட இயக்கங்களினுடைய அரசியல் பங்கும் இயக்க பங்கும் சரிசமமாக இருக்கிறது என்பதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு பெரியார் நினைவு சமத்துவபுரங்களை கலைஞர் கொண்டு வருகிறார். பெரியார் நினைவு சமத்துவபுரம் என்று கலைஞர் அதற்கு பெயர் வைத்ததற்கான காரணம் என்ன? நீங்கள் மிக கவனமாக கவனிக்கும் போது நீங்கள் ஒன்றை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்பேத்கரை மிக நுட்பமாக நாம் வாசிக்கும் போது சாதியை அடித்து ஒழிப்பதற்கான ஒரே வழியாக அம்பேத்கர் எதை சொல்லுகிறார் என்றால், அகமண முறையை ஒழித்து புறமண முறையை கையில் எடுத்தால் சாதியை ஒழிக்கலாம் என்றார். அதோடு அம்பேத்கர் நின்று விடவில்லை. அதனுடைய தொடர்ச்சியாக ஒன்றை சொல்லுகிறார். சாதி மறுப்பு திருமணங்களோடு கூடிய தனி குடும்ப வாழ்க்கைதான் சாதியை ஒழிப்பதற்கான ஒரே வழி என்று சொல்கிறார். சரி, அம்பேத்கர் சொல்லிவிட்டார். அதை கேட்டு சாதி மறுப்பு திருமணங்களை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கு சட்ட வடிவம் வேண்டுமே. அதற்குத்தான் 1967 இதே நவம்பர் மாதம் 28ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா சாதி மறுப்பு திருமணங்களுக்கெல்லாம் சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட வடிவம் கொடுக்கிறார். அண்ணா கொடுத்த அந்த சட்ட அங்கீகாரத்தை உள்வாங்கி நம்முடைய தலைமுறையை சார்ந்த பிள்ளைகள் சாதி மறுப்பு திருமணத்தை செய்தால் அவர்கள் வாழும்போது அவர்களுடைய குடும்பங்களில் சாதி இருக்கும். அவர்கள் இருவரும் சாதியை கரைக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் குடும்பம் கரைப்பதற்கு வழி என்ன? அப்படி என்றால் நிறுவனமயமாக்கப்பட்ட அந்த குடும்பத்திடமிருந்து அற்றுக்கொண்டு வந்து தனி குடும்ப வாழ்க்கைக்குள் நீ சென்றால் அந்த தாக்கத்தில் இருந்து நீ விடுபடலாம் என்று பெரியார் சொல்லுகிறார். அதை கேட்டு அப்படி வாழ்வதற்கு இந்த சமூகத்திலே இடம் கொடுக்கிறதா இந்த சமுதாயம்? இந்த சாதியால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகம் சாதி மறுப்பு திருமணங்களை இன்றைக்கு மிக சமத்துவமான ஒரு பார்வையில் அணுகுகிறதா? அதற்காகத்தான் கலைஞர் சிந்திக்கிறார். அவர் அதனை அடிப்படையாக வைத்து கொண்டு வந்த திட்டம்தான் பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள். அதனுடைய அந்த பகுப்பையே நீங்கள் பாருங்கள். 100% எல்லாருமே ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டுமா? இல்லை. அதற்கான பிரிவையும் கலைஞர் மிக நுட்பமாக கவனிக்கிறார். 40% யாருக்கானது? அங்கு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானது. 20% யாருக்கானது? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கானது. அடுத்த 20% யாருக்கானது? மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கானது. 10% பொது பிரிவினருக்கானது. ஆக இன்றைக்கு மேலைத்தைய நாடுகள் பேசக்கூடிய ஒரு யுட்டோப்பியன் சொசைட்டி என்று சொல்வார்களே, ஒரு கனவுவாதத்தை, ஒரு கற்பனாவாதத்தை நனவில் நடத்தி காட்ட முடியும் என்று நினைத்தார் கலைஞர். அதற்கு அவர் துணையாக கொண்டது, அதற்கு அவர் வைத்த பெயர் பெரியார் நினைவு சமத்துவபுரம். அன்பார்ந்த தோழர்களே, கலைஞரை சாதியை ஒழிக்க வேண்டும் அவர் கண்டெடுத்த அந்த வழி அவர் கையில் கொடுக்கப்பட்டது யாரால் என்றால் பெரியாரை படித்ததனால், பெரியாரின் வழியில் நின்றதனால் கலைஞருக்கு கிடைத்த சிந்தனையின் விளைவுதான் பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள். ஆக இப்படி பல தளங்களிலே ஈரோடு அறிவுக்கண் பண் இந்த நூலிலே பெரியாரியத்தை தற்காலத்தில் புகுத்துவதற்கு முயற்சி செய்கிறார். அவர் பெண்கள் குறித்த சிந்தனையை வெளிப்படுத்துகிறார். பெண்கள் முன்னேற்றத்தில் பெரியாரினுடைய பார்வை என்னவாக இருக்கிறது என்று கேட்கிறார். கட்டி வைத்த கற்பிதங்களான கற்பு என்ற அந்த கருப்பொருளை எப்படி பெரியார் உடைத்து சுக்குநூறாக்குகிறார் என்று பேசுகிறார். இவை அனைத்தையுமே தற்காலத்தில் தொடர்பு படுத்தி நாம் பார்க்கும்போது பெரியாரியத்தை நடைமுறையில் நிகழ்த்தி காட்டுவதற்கான ஒரு சூழலை அமைத்து கொடுத்தது திராவிட இயக்கங்களினுடைய அரசியல் அதிகாரத்தின் பலன் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பெரியார் ஏன் அரசியல் இயக்கங்களை எதிர்த்தார்? இந்த புள்ளி மிகவும் முக்கியமான புள்ளி என்று நான் கருதுகிறேன். அதிகாரம் கைகளுக்கு கிடைக்கும் போது அந்த அதிகாரம் மக்கள் பணியை செய்வதில் இருந்து தன்னலம் நோக்கி ஒரு மனிதனை நகர்த்திவிடும் என்று பெரியார் நம்பினார். ஆனால் அறிஞர் அண்ணா அதை மாற்றி அதிகாரம் இல்லாத பொது உடைமை சமுதாயத்தை நம்மால் சமைக்கவே முடியாது என்பதை உணர்ந்திருந்தார். ஆக அதிகாரத்தை அடைவதன் வாயிலாக பெரியார் கண்ட அத்தனை கனவையும் நனவாக்குவதற்கான ஒரு கருவியாகத்தான் அதிகாரத்தை பேரறிஞர் அண்ணா பயன்படுத்தினார். அவர் வழியில் தான் கலைஞரும் சென்றார். அவர் வழியும் தான் அரசியல் இயக்கத்தை, அரசியல் ஈடுபாட்டில் தங்களை இணைத்துக் கொண்ட திராவிட இயக்கம் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் சொல்லிக்கொள்ள முடியும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மட்டும்தான் முடியும். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார் போட்டுக் கொடுத்த வழியிலே, அண்ணா வழிகாட்டிய வழியிலே இன்றைக்கு சமத்துவ சமுதாயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது.
இந்த வரலாற்றினுடைய தொடர் கண்ணிகளை ஒன்றிலிருந்து மற்றொன்றோடு நாம் தொடர்பு படுத்தி பார்க்கும்போதுதான் பெரியாரினுடைய அந்த பேரறிவு தன்மை என்பது காலங்களை கடந்து இனி வரக்கூடிய உலகம் எப்படியெல்லாம் இருக்க முடியும் என்ற அந்த ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது அல்லவா, அதை பெரியார் தன்னுடைய அறிவுக்கண் கொண்டு சிந்தித்திருக்கிறார். அதை அறிவால் கண்டு தன்னுடைய அறிவால் அவர் கண்டறிந்த அந்த சிந்தனைக்கு செயல் வடிவத்தையும் அவரே வடித்து கொடுக்கிறார். இந்த தொடர் கண்ணிகளை உள்வாங்குவதன் மூலமாக மட்டும்தான் நம்மால் பெரியார் இன்றைக்கு எப்படி தற்காலத்திற்கு தேவைப்படுகிறார் என்பதை நம்மால் உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஆக இந்த நூலை முழுவதுமாக நாம் வாசித்து முடிக்கும் போது நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக இன்றைக்கு சமத்துவத்தை நோக்கி நாம் ஓங்கி குரல் எழுப்பி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒன்றிய அரசு நம்முடைய உரிமைகளை எல்லாம் அடித்து ஒடுக்கி கொண்டிருக்கும் போது இன்றைக்கு அண்ணா கொடுத்த பெரியார் வழியிலே நாம் கேட்ட அந்த மாநில சுயாட்சியின் வாயிலாக நாம் நமக்கான உரிமைகளை உறக்க கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலிலே ஈரோடு அறிவுக்கண்பன் கொடுத்த இந்த நூல் ஈரோடு ஈன்ற பேரறிவாளனான பெரியாரை, அவருடைய பன்முக தன்மை, அவருடைய வாழ்க்கையின் செய்திகளை உள்ளடக்கி 35 கட்டுரைகளில் தருவதற்கு முயற்சி செய்திருக்கிறது. அது தனித்தமிழ் நடையில் இல்லை என்றாலும் கூட அது கொண்டிருக்கக்கூடிய கருத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சாதியற்ற சமூகத்தை, பெண் ஆண் பெண் என்ற விகிதம் இல்லாமல் ஒரு பாலின சமத்துவத்தை, சமூக சமத்துவத்தை, பொது உடைமை சமத்துவத்தை சமைப்பதற்கான வழியாக நாம் பெரியாரை இன்றைக்கு கையில் எடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அதை செய்வதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் பெரியார் கலைஞர் என்று பிரித்து பார்க்காமல் ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக இன்றைக்கு நமக்கு பெரியாரும் தேவை, கலைஞரும் தேவை, அண்ணாவும் தேவை. திராவிட சித்தாந்தத்தை கை கொண்டு நாம் இங்கு இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு, நம்முடைய உரிமைகளை உறக்க கேட்பதற்கு ஈரோடு அறிவுக்கண்பன் எழுதிய இந்த ஈரோடு ஈன்ற பேரறிவாளன் என்ற நூல் மிகவும் பயன் தரக்கூடியது. இதனுடைய பிழைகளை கருதி இதனுடைய பொருள் அடர்த்தியை நாம் தள்ளிவிட முடியாது. எனவே இது கருத்தியல் ரீதியாக வலுவான சிந்தனைகளை முன்வைப்பதனால் இந்த சிந்தனைகளை நாம் கையில் ஏந்தி இனி வரக்கூடிய சமுதாயத்தை சமத்துவ சமுதாயமாக, சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான சமுதாயமாக, வர்க்க பேத பிரிவினைகள் இல்லாத ஒரு சமுதாயமாக நாம் நிலை நாட்டுவதற்கு பெரியாரின் சொற்களில் சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு இனப்பற்று கிடையாது, மொழிப்பற்று கிடையாது, சமயப்பற்று கிடையாது. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே பற்று மாந்த பற்று மட்டும்தான், மனித பற்று மட்டும்தான் என்று சொன்னார். அன்பார்ந்த தோழர்களே, இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மனிதனை சக மனிதனாக நடத்தக்கூடிய மனித பண்பு, மானுட பண்பு நமக்கு வேண்டுமென்றால் நமக்கு இன்றைக்கு பெரியார் தேவைப்படுகிறார். அதற்கு பெரியாரை உள்வாங்கிய பல ஆய்வுகளும் நூல்களும் நமக்கு தேவைப்படுகின்றன. அவற்றை வாசிப்பதன் வாயிலாக வரலாற்றை திருத்தி எழுத வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தால் இந்த நூல்களினுடைய தேவையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இதுபோல பல நூல்களை வாசிப்பதன் வாயிலாக பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் நாம் மீள் ஆய்வு செய்து தற்காலத்திற்கு தேவையானது போல அவர்களுடைய கருத்துக்களை தகவமைத்துக் கொண்டால் இனி வரக்கூடிய சமுதாயத்தை சமத்துவ சமுதாயமாக மாற்ற முடியும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.